This is Java Black. ஸோ எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னங்கிறதுனா ஜாவாவில் மெமரி மேனேஜ்மெண்ட் கம்பேர்ட் டு அதர் லாங்குவேஜஸ். ஜாவாவில் ஏன் மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கிறுக்குத்தனமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இட் மைட் பி கன்ஃபியூசிங் டு ஹியர், பட் ஒவ்வொரு விஷயமும் ஜாவாவில் வந்து ஏன் அப்படி கன்ஃபியூசிங் லெவலில் வச்சுருக்காங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்டு. இந்த டிஎஸ்ஏ கோர்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவான இந்த வீடியோ தான் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ அதனால தான் நான் வந்து எந்த ஒரு இன்ட்ரோவும் கொடுக்கல. டிஎஸ்ஏ பற்றி அது, டிஎஸ்ஏ பற்றி இது. ஆக்சுவலாக இந்த விஷயம் தெரிஞ்சனால தான் நீங்கள் வந்து டிஎஸ்ஏ கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு வந்திருப்பீங்க. ஐ டோன்ட் வாண்ட் ரூயிங் தட். ஸோ எஸ், நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாமே. எதுக்கு வந்து கொஞ்சம் சுற்றி வளைச்செல்லாம் போகணும். மெமரி மேனேஜ்மெண்ட், you may basically hear that பாயிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சி படிச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க ஒரு கான்செப்ட் தான். ஏன் பாயிண்டர்ஸ் வந்து அங்கே இருக்கும்போது ஜாவாவில் இல்லை? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி எந்த ஆர்டரில் வந்து ஜாவாவில் வந்து மெமரி அலோகேட் ஆகுது, அந்த ஆர்டரை ட்ரேஸ் பண்ண முடியாதா? இப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இங்கே பதில் சொல்ல போகிறோம். ஸோ வாட் இஸ் ஹீப் மெமரி, வாட் இஸ் ஸ்டாக் மெமரி, ஏன் ஜாவாவில் பாயிண்டர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, பாயிண்டர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன விளைவுகள் வரும், அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஐ திங்க் எக்ஸாக்டாக ஒரு 2 minutes மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கே. லெட் மீ டேக். எஸ், ஸோ ஏன் வந்து ஜாவாவில் வந்து பாயிண்டர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில விஷயங்களை பற்றி பார்க்கணும். அப்படிங்கிறதுனா வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்தா மட்டும்தான் ஏன் ஜாவாவில் வந்து பாயிண்டர் கான்செப்ட் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியும். ஸோ எஸ், இப்போ நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கனால எனக்கு ரைட்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட், ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்க்காதீங்க, நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஓகேவா? மெமரி மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஜாவா வந்து எப்படி வந்து மெமரியை சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து மற்ற லாங்குவேஜஸ் சி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூஸ், இட் ஸ்டோர்ஸ் கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன்ஸ். அதாவது எப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஓகே நெக்ஸ்ட் 1, 2, 3 ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு அரே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது சியில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா, ஸோ எஸ், சியில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெமரி அட்ரஸ், இதில் வந்து 1 ஸ்டோர் ஆகிக்கும். அதுக்கு அடுத்த மெமரி அட்ரஸ்லேயே வந்து 2 ஸ்டோர் ஆகிக்கும். அதுக்கு அடுத்த மெமரி அட்ரஸ் வந்து 3 ஸ்டோர் ஆகிக்கும். இந்த மாதிரி தான் இந்த அரே ஆக்சுவலாக வந்து சியில் ஸ்டோர் ஆகிறது. சியில் மட்டும் இல்லாமல் வாட் ஆர் ஆல் த லாங்குவேஜஸ் தட் யூசஸ் கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் ஜாவா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாதா அப்படின்னு. ஸோ எஸ், லெட் மீ ஜஸ்ட் கிளாரிஃபை தட். ஜாவா வந்து கண்டிப்பாக அப்படி ஸ்டோர் பண்ணாது. அது ஏன் அப்படி ஸ்டோர் பண்ணாது அப்படின்னா, ஜாவா இஸ் நாட் அ கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை ரேண்டமாக தான் அலோகேட் பண்ணும். ஸோ ரேண்டமாக அலோகேட் பண்ணும்போது கூட இட் மே, ஓகேவா, இந்த 2 வேர்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இட் மே allocate at a continuous series. ஜாவாவில் நம்ம வந்து இதே மாதிரி 1, 2, 3 அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணோன்னா, ஐம் நாட் கோயிங் டீப், பட் உங்களுக்கு புரிகிற அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் நாளைக்கே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இன்டர்வியூ அப்படின்ட்டு நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் சொன்னோம் அப்படின்னா, எஸ், யூ கேன் வெரிஃபை திஸ் ஃபார் அ மூமெண்ட். இஃப் யூ வாண்ட் டீப் இன்ஃப், ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட். ஏன்னா இதோட டீப்பாக எனக்கு சொல்லித்தர தெரியும். ஐ எம் நாட் கோயிங் இன் டு தட். எஸ், 1, 2, 3 அப்படின்னு இருக்குன்னா, இந்த விஷயம் ஜாவாவில் எப்படி வந்து வருது அப்படின்னா, ஒரு பெரிய சைஸ் அரே எடுத்துக்கணுமே.
1 இங்கே அசைன் ஆகும், 2 ஸ்பேஸ், 2 இங்கே அசைன் ஆகும், 3 வந்து இங்கே அசைன் ஆகும்னு சொல்ல மாட்டேன், இங்கே அசைன் ஆகும். இந்த மாதிரி ரேண்டமாக வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அசைன் ஆகிக்கும். இந்த மாதிரி அசைன் ஆகிறது வந்து நம்ம எஸ் உங்களுக்கு இப்போ அசைன் ஆகுறது வந்து எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து இப்படி தான் வந்து ஜாவாவில் வந்து அசைன் ஆகும் தெரிஞ்சிருச்சு. இப்படி தான் வந்து அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதாவது கண்டினியூஸ்க்கும் நான் கண்டினியூஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. இதை தெரிஞ்ச நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஹீப் அண்ட் ஸ்டாக் மெமரி ஆஃப் ஜாவா, ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஒரு 10 minutes இருக்க போகுது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிம்பிளிஃபைடாக சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். யூ வாண்ட் டீட்டெயில், யூ கேன் லெட் மீ நோ. ஐ வில் பி போஸ்டிங் வீடியோஸ் அபவுட் டீட்டெயில்டு மெமரி மேனேஜ்மெண்ட். அது ஒரு 30 minutes or 45 minutes கூட வரலாம். இதே ஸ்டெப்ஸ் தான், பட் ஆனால் இன்டெப்த்தாக நான் போகலான்ட்டு இருந்தேன். அதில் லெட்ஸ் சே இது வந்து ஒரு ஹீப் மெமரி அண்ட் திஸ் இஸ் ஸ்டாக் மெமரி. ஸோ ஓகே, இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹீப் மெமரி அண்ட் ஸ்டாக் மெமரிக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது வந்து A இஸ் ஈக்குவல் டு 10. இப்படின்னா என்ன? இப்படின்னா வந்து ஆக்சுவலாக இந்த 10ங்கிற ஒரு வேல்யூவை வந்து ஏக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். இதுதான் வந்து கான்செப்ட். ப்ரோக்ராமிங் வேர்ல்டோட மொத்த லாஜிக்லேயே வந்து இந்த கான்செப்ட் தான் வந்து நடந்துட்டு இருக்குது. ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, இந்த அசைனிங் ஆப்ரேஷன் வந்து அவுட்டர் லுக்கில் நம்மளுக்கு இப்படின்னு தெரியும். இன்னரில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து we are going to explore about hack and stack memory. Sorry, heap and stack memory. This is stack memory and this is heap memory. நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். A is equal to 10. அதே எடுத்துப்போமா? இப்போ இந்த A அப்படிங்கிறது தான் வந்து வேரியபிள் and this 10 is the object. இப்போ இந்த வேரியபிள் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஸ்டாக் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த 10 வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் குவைட் ராங். அது ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகாது. 10ங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களோட மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா, அந்த மெமரியில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? இந்த 10ஓட அட்ரஸ் இங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். இந்த வேரியபிள் இதை வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இஃப் ஐ அசைன் அனதர் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த விஷயம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு பின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகும். இந்த விஷயம் வந்து புதுசாக ஒரு வேரியபிள் 10ன்னு கிரியேட் பண்ணி வருமானு கேட்டிங்கன்னா நோ, அப்படிலாம் எதுவும் கிரியேட் பண்ணாது. ஏ எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோ அது எதை பாயிண்ட் பண்ணும். ஏன்னா இங்கே அசைன் பண்ணிக்கிறது நம்ம ஏ. அப்போ ஏவோட இதுக்கு தான் வந்து இதுவும் பாயிண்ட் பண்ணும். அப்படி பாயிண்ட் பண்ணுறது தான் வந்து இன்டைரக்டாக பாயிண்ட் பண்ணுறது அதோட அட்ரஸ். ஸோ வந்து அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களோட ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸ்டாக்கில் வந்து உங்களோட வேரியபிள் ஸ்டோர் ஆகும். ஹீப்பில் என்ன அட்ரஸ் ஸ்டோர் ஆகும்னா ஆக்சுவல் ஸ்டாக் மெமரியில் இருக்க அந்த வேரியபிளோட அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணியிருக்கனால தான் அந்த மெமரி லொக்கேஷன் வந்து நம்மளால எடுக்க முடியுது. இப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் நம்மளோட இன்டர்வியூவில் கேட்குறது அப்படி என்னென்னா, நீங்கள் ஜாவா பேஸ் பண்ணி போகிறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறது வந்து பாயிண்டர் கான்செப்ட். ஏன் பாயிண்டர் கான்செப்ட் வந்து மற்ற லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற மாதிரி ஜாவாவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து மெமரி அட்ரஸ் வந்து உங்களோட ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். அதிலிருந்து தான் வந்து உங்களோட ஏங்கிற வேரியபிளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு. ஸோ திஸ் ஸ்டஃப், இந்த ஸ்டஃப்பை வந்து ரீஅலோகேட் பண்ணுறதுக்கு தான் வந்து மற்ற லாங்குவேஜஸ் வந்து பாயிண்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இதோட மெமரி அட்ரஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி அதை வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். தட் இஸ் நாட் செக்யூர். அந்த செக்யூர் இல்லாத ஒரே ரீசனுக்கு மட்டும்தான் பாயிண்டர் கான்செப்ட் வந்து ஜாவாவில் வந்து ப்ரொஹிபிட்டட். உங்களால் எந்த ஒரு ரீசனுக்காகவுமே வந்து ஒரு எப்படி சொல்ல, இப்போ 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி இருக்குதுன்னா இது எல்லாமே ஒவ்வொரு லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்.
கரெக்டாக. மற்ற லாங்குவேஜ்னால் எப்படி ஸ்டோர் ஆகும்? கண்டினியூஸாக ஒரே லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது கண்டினியூஸ் அலோகேஷன் இப்படி ஸ்டோர் ஆகும். ஆனால் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் ஜாவாவில் வந்து அப்படி கிடையாது. ஜாவாவில் வந்து ஒவ்வொரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி ஸ்டோர் ஆகிருக்க ஒரே ரீசன்னால தான் வந்து ஜாவா கேனாட் ஹேண்டில் பாயிண்டர் கான்செப்ட். ஏன்னா இது வந்து செக்யூரிட்டி ரீசன் பேஸ்ட். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து இந்த 10 மினிட்ஸ் தான். இந்த 10 மினிட்ஸில் வந்து இதையே நீங்கள் 2x ஸ்பீடில் வச்சு போட்டு பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிற அளவுக்கு தான் இந்த இதில் பார்க்க முடியும். இஃப் யூ வாண்ட் நோ மோர் அபவுட் திஸ் பாயிண்டர் கான்செப்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா stay tuned. I will make a 30 to 45 minutes video about this memory management and pointer concepts. இதில் கண்டினியூஸ் மெமரி இது எல்லாத்தை பற்றி நான் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக அண்ட் டீட்டெயில்டாக சொல்லி தரணும்னா எஸ் யூ ஹேவ் டு ஸ்டே டியூன்டு. I'm not going to ask you to subscribe or like anymore, but if you do, I will be glad. Thank you.